go from there, huh? Yeah. How far you can reach? அப்பா சூப்பராக பழுத்து ஆப்பிடுங்க அதெல்லாமே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் கர்வேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்துருப்பீங்க மணாலி ரூமெல்லாம், அப்புறம் மார்க்கெட் போனது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம ஜாகினி ஃபால்ஸுக்கு வந்து ட்ரெக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்திருக்கோம், எஸ்எல்எஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க வந்து உள்ளே வந்து ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கிற வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே செம்ம வியூங்க. டைம் வந்து 9 மணி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பனி அப்படியே இறங்கி மலை மேலே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து உள்ளே போகிறேன், காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே நமக்கு முக்கியம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆனியன் தோசை, 2 பட்டர் மசாலா. ஆனியன் தோசை ரேட் எவ்வளோ? 150. ப்ளைன் தோசை 130 ரூபா. நான் நேற்று அருண் சொல்லிட்டு இருந்தான், A2Bலேயே இவ்வளோ ரேட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சவுத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டா இந்த மாதிரி தான் ஆப்ஷன், நமக்கு வேறு வழியே இல்லை. எனக்கு ஒரு சாக்லேட் ஷேக். சாக்லேட் ஷேக்கா? இதே இப்போ சொன்னேன், இப்போ சொல்ல போகிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ 20% டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்காங்க. கேட்டோம், டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. தோசைக்கு எதுக்குடா ஸ்பூன் வச்சுருக்கீங்க? சாம்பார் ஊற்ற. சாம்பார் எடுத்து ஊற்றிக்கிறதுக்கா? சாம்பார் சட்னி. இது சட்னி என்னன்னு தெரியல. சட்னி தான், அது சட்னி தான். ஆஃப்டர் லாங் டைமா? பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குமே. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, இந்த ஊரில் நார்த் இந்தியன் தோசை நார்த் இந்தியன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நார்த் இந்தியன் ஸ்டைல் சாம்பார் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தோசை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இரு என்ன ஆனியன் தோசைன்னு சொல்லிட்டு உள்ள ஆனியன் போட்டு வச்சுருக்காங்களா? ஆமாம். என்ன குட்டி ஆனியன் தோசையில் வைப்பாங்க? குட்டி இதுவும் மசால் மாதிரி தான் குட்டி இருக்குது. ஆனியன் தோசைனா வெறும் ஆனியன் மட்டும். தோசை மேலே ஆனியன் பொடி பொடியாக நறுக்கி போடுவாங்கல்ல. சாப்பிட்ட டிஃபனுடைய ரேட்டை பார்த்தீங்களா? மசாலா தோசை 160, ஆனியன் தோசை 150, சாக்லேட் ஷேக் 130, மில்க் டீ 40, மில்க் காஃபி வந்து 90, இட்லி சாம்பார் 130. மில்க் காஃபி 90. மில்க் காஃபி 90. இட்லி தோசை 100. இட்லி சாம்பார் 130. 1010 ரூபா மொத்தம். 1010 ரூபா. 20% டிஸ்கவுண்ட் போட்டு டேக்ஸ் எல்லாம் போட்டு 848. இது என்ன கீழே 848 போட்டு மறுபடியும் மினரல் வாட்டர் 20, 868. ஜோகினி ஃபால்ஸ் போகிற ரோடு வந்து இதுதாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு சந்து மாதிரி வரும். அந்த சந்தில் அப்படியே பைக் எடுத்துன்னு வரலாம். காராக இருந்துச்சுன்னா முன்னாடியே பார்க் பண்ணணும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து காரில் வந்துட்டு முன்னாடியே இறங்கி அங்கேருந்து நடந்து வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கை ஃபுல்லாக வந்து ஓட்டிகிட்டு இந்த பக்கம் வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி போகலாமா? லாஸ்ட் டைமு இந்த மாதிரி பைப் ஒன்று கிராஸாக இருந்துச்சு. நான் அம்பலவான என் தம்பி எல்லாருமே சந்தோஷ் வாழான்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே நடந்து போய் நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த வழியா. ஆமாம், நீ செருப்பு பேரை போட்டிருக்க, அதனால வந்து நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் ட்ரெக்கிங் ஷூலாம் போட்டு வந்து ட்ரெக்கிங் ஷூ இது இப்படி ஏறி வா. ராயல் ரோட்ஸ் 500. அரவிந்த் ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபால்ஸ் கூட்டு வரோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வழி மாறி போயிடுச்சு. இந்த பக்கம் தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு போல இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக இது பண்ணி விட்டாங்க. லாஸ்ட் டைம் இப்படி வந்து இது மேலே ஏறி இந்த பக்கம் ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தியா, அது உடஞ்சிருக்கு பாரு ஃபுல்லாக. ஆமாம், உடஞ்சிருக்கு, வேலி போட்டிருக்காங்க. உடஞ்சிருக்கு, அதனால் வேலி போட்டாங்க. இப்போ கீழே போய் அப்படி சுற்றிட்டு வரணும். இப்போ நம்ம திருப்பி முதல்லேருந்து ஏறுறோமா தலைவரை? எஸ். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? என் கருத்து ஒன்றும் இல்லை, கீழே போனால் தான் தெரியும் வழி இருக்கா இல்லையான்ட்டு. இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம், பார்ப்போம். வந்த வழியே திரும்பி போக வேண்டியதாகிடுச்சு.
உங்க அப்பா தான் இந்த ஜாக்கெட். அதான் எனக்கு யூஸா இருக்கும். அந்த பக்கம் ஃபுல் பிளாக்கு, மறுபடியும் வந்த வழியே திரும்பி போயிட்டுருக்கோம். நல்லா கீழேருந்து கொஞ்சம் நல்லா மேலே ஏறிட்டோம் வேறு. நல்ல வேலை மேலே ஏறி அங்கே பிளாக் இருந்ததுன்னா திரும்ப எப்படி கீழே இறங்கி மேலே ஏறணும். ஆமாம், ஆக்சுவலாக இவங்க ஒரு சைன் போர்டாவது வச்சுக்கலாம், சைன் போர்டும் இல்லை. எப்படி வர்றது? இந்த காஸ்டியூமோட குச்சி எப்படின்னா இருக்கு? குச்சியை எடுத்து கொடுத்து பர்ஃபெக்டாக இருக்குது. இரு, பர்ஃபெக்டாக இருக்கு. குச்சி ட்ரெக்கிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வரணும். இந்த குச்சி பிடிச்சி குனிஞ்சு குனிஞ்சதே முதுகு வலி எடுத்துக்குமே. இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். ஏய், கண்ணாடி போட்டு விழுந்துடாத குட்டி. நீ வேற ஏன்னா வீந்து தொலைய போற. இதில் தாங்க போய் ஆகணும். இப்போ இதில் போய் காட்டுக்குள்ளே போய் போகணுமா? இதான் நம்ம வழியை கண்டுபிடிச்சு போகணும். குட்டி ஃபர்ஸ்ட் இது கரெக்டான ரூட் தானா? இது இதுக்கு தான் போட்டுருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? அவங்க தான் இந்த பக்கம் வரணும்னு சொன்னாங்க, அங்கே இருந்தவங்க. பார்க்கலாம் வாங்க, வழியெல்லாம் திரும்பி வந்துடணும். வாங்க வாங்க வாங்க. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஏற வேண்டியது இருக்குது. வழியை பார்த்தீங்களா? இப்படி தான் ஏறிட்டு இருக்கோம். இங்கே படிக்கட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நார்மலாக இருக்குது. எதில் போகலாம்? அதெல்லாம் வேணா போலாம். படிக்கட்டு ஏறிடலாமா? வெரி வெரி அட்வென்ச்சர். வெரி அட்வென்ச்சர். இதுதான். அப்போ நீங்கள் இப்படி வாங்க. மேலே இருக்கும். ஏடா காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஏரோ மார்க் போட்டிருக்காங்க ஏறுறதுக்கு. இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். அப்படி வரீங்களா? இங்கே பாருங்கள். அப்பா சூப்பராக பழுத்த ஆப்பிளுங்க. அது எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வாவ், நல்லா பழுத்த பெரிய பெரிய ஆப்பிள்ஸ் இங்கே இருக்குது. ஃபுல் ஆஃப் ஆப்பிள் ட்ரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆப்பிள் பறிச்சுக்கிட்டேன். ஆளுக்கு 2 சொல்லிவிட்டு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். 8 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. அப்பா செமையாக இருக்குப்பா இங்கே பார்க்குறதுக்கே. பரவாயில்லப்பா, இந்த பக்கம் நல்லா ரோடு போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டான் பாரு. வளர்க்குறான் அவன், வளர்க்குறான். ஏய், அந்த ஃபாரினர்ஸ் பாரு எப்படி ஏறிட்டு இருக்காங்கன்ட்டாங்க. எப்படி ஏறானுங்க பாருங்க. ஏ திருப்பு, நான் விழுந்துருவேடா. சிரிப்பு ஏத்தாதீங்கண்ணா. ஏ திருப்பு, காட்டுக்கு நீங்கள் போகிறீங்களா? இரு. ஏ திருப்பு, நான் விழுந்துருவேனடா. அக்கா அங்கே வைங்க. ஒரு காலை லெஃப்டில் வைங்களா? மேலே லெஃப்டில் வைங்க. வரேன். அவ்வளோதான். கமான். ஓகே டன்.
அவ்வளோதானா? மேலே போகிற வே ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. இந்த பக்கம் இப்படி மேலே ஏறணும் முடியுமா? ஃபுல்லாக பாறையாக இருக்குது. ரூட்டே இல்லை இப்போது. அதான் வந்ததுக்கு டயர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பறிச்சு அந்த ஆப்பிள் தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து இங்கே இருக்கா, இது மேலே வரைக்கும் போகணும். ரூட் வந்து ஃபுல்லாக அங்கே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. பசங்க 2 பேரும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் அப்படியே இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். லக்கேஜ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 500 ருபீஸு. நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம். சரி, இப்போ வந்து தீபக் வந்து கோபுரம் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு பதிலாக இவன் vlog பண்ணுறேன்னு சொல்கிறான். இந்த vlogலாம் பண்ண மாட்டேன், அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபால்ஸு. எங்கள் 2 பேரும் vlog இதுக்கப்புறம் நான் இருந்தால் அந்த vlog வரும், இல்லைனாட்டி அந்த vlog வரும். பைத்தியக்காரா ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எதுவும் சொல்லிடலாம். வழி இருக்கான்னு என்னன்னு தெரியல, போய் பார்க்குறோம். வழி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் போவோம், இல்லைன்னா திரும்பி வந்துட வேண்டியதுதான். இப்போதைக்கு இதுதான் எங்களுக்கு ஃபால்ஸ். மூடி இருக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதை உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி இங்கே வந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே போய் பார்த்தா வழி இருக்குமா என்னன்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதான் போய் பார்க்கட்டா? நம்ம தீபக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன்றாரு. போங்க ப்ரோ, மொட்டை பாறையாக இருக்குது, பார்த்து இருங்க, நான் சைடு வந்துடுறேன். இருட்டாக தான் இருக்காண்ணா. ஏறு முடிஞ்சா ஏறுங்கல்ல, நான் ட்ரை பண்ணுறேன். வழுக்கும் ப்ரோ, பார்த்துக்கோ. இல்லை ப்ரோ, தெரிஞ்சு சப்போர்ட் இல்லை வேறு ஏறுறதுக்கு. ஆமாம், சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் ஏறிடலாம், பட் ஆனால் மேலே எல்லாமே இருட்டாக இருக்குது. மேலே போனால் தெரியும். பார்த்து ஏறு ப்ரோ. இல்லை கொஞ்சம் ரிஸ்கி வே இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுறேன். பார்த்து வழுக்குது ப்ரோ. இறங்கிடுறீங்களா? வாங்க. இல்லை, இந்த வழி இல்லை, மேலே ஃபுல்லாகவே பாறை முடியுது. அதான் பார்த்து வாங்க. மூடி இருக்கு, அதனால் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து வழி இல்லை, ஸோ போனாலும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏறி இல்லைன்னா இறங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், வழுக்குது. நான் இங்கே பாருங்கள், எந்த சப்போர்ட்டும் இல்லை. இங்கே எல்லாம் பாசையாக இருக்குது வேறு. ஓகே, கீழே போகிறோம். அந்த வேலை முடியலை, பட் ஆனால் என்ன பண்ணுறது. ஓகே, பார்த்து போங்க. ஓகே கைஸ், நாங்கள் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்தோம். அந்த சைடு வந்து வழி இல்லைன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருந்துச்சு, ஆனால் அது போகலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா போக முடியல, ஸோ ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கேயே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேலே ஏறி போகிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. மேலே போனாங்க, பட் அந்த பக்கம் ரூட் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 ஹிந்திக்கார பசங்க வந்திருக்காங்க, அவங்க இதுவரை நிறுத்திட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் போன ஜோகினி ஃபால்ஸ் கிளிப்பிங்க ஆட் பண்ணுற பாருங்கள். நாங்கள் அப்படியே இந்த பக்கம் எங்கெங்கேயோ மேலே ஏறி தான் அப்படியே மேலே போகணும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு உண்டான ஒரு ரூட்டுமே இல்லை, ஒரு பாசிபிலிட்டிஸுமே இல்லை. சரி, இந்த பக்கம் இறங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே இறங்க முடியல, பயந்துட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுவாங்க ஒரு ஃபாரினர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி மேலே ஏறி போனாங்க. அதனால் சரி நாங்களும் ட்ரை பண்ணுறேன்னு போனாங்க, பட் அதுக்கு மேலே அவங்களால போக முடியல. தீபக் தான் குளிக்காமல் வந்தான், இப்படியே தலையை நினச்சிக்கிட்டு இருக்கான் குளிச்சிட்றேன்னு சொல்லிட்டு. மேலே போகணுங்க, அந்த உச்சிக்கு அங்கே போகணும். மேடம் அப்படியே ஹாயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுறான். இந்த ஃபாரினர்ஸ் வந்து திரும்பி வந்துட்டாங்க இந்த பக்கமே. நாங்கள் போயிருந்தா அவங்களுக்கு போய் சொல்லியிருப்போம், அந்த சைடு வழி இல்லை, அப்படியே போங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவங்க கூட திரும்பி வந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ் இந்த பக்கம் வராங்க, அவங்க டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம். Just wanted to know how far you guys reached. How far away? How far you guys reached over there? To go from there up? Yeah. How far you get reached? Like under the rock. On the rock. Yeah. Actually, I was seeing you guys going up. Okay. Oh yeah? Even I thought of coming on that way. Luckily, you guys climbed down.
don't know about the charges. I forgot actually. Fine. You can go and check. Check. Thank you. Yeah. If you can spend some time and then you can leave. Yeah. We are also thought of doing that as well. Yeah. யார் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பேராண்டி மலையில ஏறி வந்து போக முடியாம ஏறதெல்லாம் இவங்க 2 பேரு உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு இருக்கு. சொல்லுப்பா என்ன வேணும் உனக்கு? பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, வயசாயிடுச்சு, முடியல, ஏற முடியல. இவனுங்கெல்லாம் இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்கண்ணா. காட்டு வாசிங்க நினைக்கிறேன் இவனுங்கெல்லாம். யாருமே இல்லாதப்போ வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வந்துருச்சு. இப்போ போகிறாங்க குளிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஃப்ரீயாக இருந்தோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லோரும் இருக்கும்போது. எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல நாங்கள் தான் வந்தோம். எங்களுக்கு பின்னாடி வந்த எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு இப்போ கடைசியாக வந்து இப்போ நாங்கள் தான் கிளம்புறோம். இவங்க எல்லாருமே இப்போ வந்து கூட்டம். அது வந்து எங்க டிசைன். அந்த டிசைன் அப்படி இருக்கு. இது யார் என்று தெரிகிறதா? இது யார் என்று தெரிகிறதா? கிறுக்கி கிறுக்கி கிறுக்கி. இப்போ தெரியுதா யார் என்று? தெரிகிறதா? ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் அந்த வழி இதோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு டக்குன்னு இறங்கலான்ட்டு இருக்காங்க. மேலே போய் பார்த்துட்டு வரலாம். எவ்வளோ திகிலா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பாதை எப்படி இருக்குது பார்த்தியா? அருணும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் என் கூட. போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதராக இருக்குது. கொஞ்சம் பார்க்கவே திகிலாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வியூ தெரியும். நல்லையில் பிடித்து விட்டது. ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி கிளம்பிடலாம், திரும்பிடலாம். இந்த டைம் ஜோகினி ஃபால்ஸ் தான் போக முடியல ஒழுங்கா. டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, என்ஜாய் பண்ணோம். அப்புறம் கீழே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம். இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது. மேலே ஜோகினி ஃபால்ஸ் ஏறிடலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணோங்க. ஆனால் முயற்சி வந்து வீணாகி விட்டது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, புதர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சும்மா வந்து உட்காந்துருந்தோம், வழி தெரியும். ஆமாம், பார்த்தா அவங்க வெயிட் பண்ணாமல் இருந்தால் இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டா இங்கே மேலே போய். ஆமாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூட் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஆமாம், இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்க வேண்டியது தான். டேட் இப்படி தான் ஆகணுமா? இல்லை பாட்டி மாதிரி நடிச்சு பாட்டி மாதிரி ஆகிட்டான். நல்லா ஊண்டு வளர்க்கும். ட்ரெக்கை முடிச்சாச்சுங்க. மேடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் துணையோடு தான் வராங்க. ஒரு பாடி கார்டு மாதிரி 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க.
உதிருதா? போ போ, இதுக்கு மேலே குச்சி வச்சு போனாத. இதுக்கு மேல இல்ல. சொலாங்கலி வந்துட்டாங்க. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி ட்ரை பண்ண போகிறாங்க. தலைகீழாகத்தான் குதிக்கப் போகிறேன். கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாமல் கால் ஒழுங்கா வைக்காம விட்டுறாத. எங்க கால் கால் போயிட்டு அங்கே தான் அங்கே தான். லெக் லெக் உட்கார் ஃபஸ்ட்டு. அடுத்து தீபக் போய்கிட்டு இருக்கான் ஒட்டகத்தில். ஒட்டகம் கோடையாக போகுது. அடுத்து வந்து நம்ம அருண் ஏறுறான் ஒட்டகத்து மேலே. சரிங்க. என்ன ஹெல்மெட் மட்டும் தான் இருக்குது, கியர்ஸ் காணோம். அதான் ஷூ காணோம், க்ளவுஸு காணோம், ரைடிங் கியர்ஸ் காணோம். அடுத்து நான் போகிறேங்க ஒட்டகத்தில்.